அனைவருக்கும் வணக்கம். அன்பில் மகேஷுக்கும் உதயநிதிக்கும் இடையில ஒரு புகைச்சல் போயிட்டு இருக்கு அப்படின்னு பரவலா ஒரு செய்தி வெளியாயிட்டு இருக்கு. அதே நேரத்துல அன்பில் மகேஷ் தாவேக்காவுல இணைய போறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவுது. ஒரு எக்ஸ்ட்ரீமான முடிவு. ஆனா அதை பத்தியும் ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நமக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறேன். அன்பில் மகேஷ் அவருடைய பையன் இனியன். அன்பில் மகேஷ்க்கு 2 பசங்க, ஒன்னு இனியன் ஒன்னு கவின். ஸோ இனியன் இப்ப 12th முடிச்சிருக்காப்புல, இந்த வருஷம் 12th முடிச்சிருக்காப்புல. இந்த பையன் தான் 10th முடிச்சப்போ இன்டர்வியூலாம் கொடுக்குறப்போ பேசுறப்போ நான் பிரெஞ்சை தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா வச்சு படித்தேன் அப்படின்லாம் சொன்ன பையன். ஸோ அந்த பையன் இப்போ 12th முடிச்சப்போ அன்பில் மகேஷ் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, நம்மளை பத்தி தப்பான தகவல்லாம் நம்ம உதயநிதிக்கு போயிட்டு இருக்கு. ஸோ மகனை காரணம் வச்சு போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு உதயநிதியை மீட் பண்ண அன்பில் மகேஷ் முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு மகன் 12th முடிச்சிட்டாரு. ஸோ வெளிநாட்டுக்கு படிப்புக்கு போறாரு. இன்ப நீதி போயிட்டு லண்டன்ல படிச்சார்ல. ஸோ அது மாதிரி மகன் வெளிநாட்டுக்கு போறாரு. ஸோ ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்.கே. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு ஆசீர்வாதம் அப்படிங்கிறத மகனுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு நம்ம அன்பில் மகேஷ். ஆனா உதயநிதியை மீட் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்றப்போ உதயநிதி அந்த முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷை சந்திக்க அந்த நேரம், அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லையா. என்ன அந்த அளவுக்கு என்னப்பா, 2 பேரும் திமுக ஆட்சியில் முஸ்தபாங்கிற மாதிரி அப்படியே ஒட்டிட்டு இருந்தாங்களே, அவ்வளவு நட்பா இருந்தாங்களே, என்னப்பா ஆச்சு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. திமுகவுக்கு ஆட்டையை போடுறதுல திமுக எவ்வளவு பெரிய ஆட்டையை போடுறவங்ககிட்டே ஆட்டையை போடுறவங்க திமுக. ஆனா அந்த திமுக கிட்ட இருந்தே நம்ம அன்பில் மகேஷ் ஆட்டையை போட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயம் நம்ம உதயநிதிக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது இவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருந்தப்போ நிறைய ஆட்டையை போட்டு உதயநிதிக்கு ஷேர் கொடுத்து நல்ல பேர் வாங்கி எல்லாம் பண்ணாரா? அது இல்லாம இவர் தனிப்பட்ட முறையில உதயநிதிக்கே தெரியாம, ரத்தமும் சதையுமா இருந்த உதயநிதிக்கே தெரியாம 2 சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு இருந்திருக்காரு. இது இல்லாம ஒரு ஸ்டீல் கம்பெனி, இந்த ஸ்டீல் கம்பெனி அன்பில் மகேஷுடைய ரிலேட்டிவ் பேர்ல நடத்திருக்காரு. இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் 2 ஸ்கூலுமே அன்பில் மகேஷோட மனைவி பேர்ல நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் உதயநிதிக்கு தெரிஞ்சிருக்கு. இத மாதிரி அன்பில் மகேஷ் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த 2 ஸ்கூலுடைய மதிப்புலாம் பல 100 கோடி சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்கூலுமே 100 கோடி 200 கோடி மதிப்புன்னு சொல்றாங்க. நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூலுங்கிறதும் ஏதாவது கிராமத்துல சும்மா அப்படியே சின்ன அப்படி நினைச்சிடாதீங்க, பெரிய வேல்யூவா. அந்த ஸ்டீல் கம்பெனி பெரிய வேல்யூவா. அப்படி இருக்கப்போ உதயநிதி நம்ம கூடவே நமக்கே தெரியாம இத மாதிரி ஸ்கூல் நடத்திருக்கான், ஸ்டீல் கம்பெனி நடத்திருக்கான். இது இல்லாம இன்னும் என்னென்ன வச்சிருக்கான், இந்தியாக்குள்ள என்னென்ன வச்சிருக்கான், வெளியில என்னென்ன நமக்கு தெரியாம சம்பாதிச்சு வச்சிருக்கான், எவ்வளவு நம்பணும் அப்படிங்கிற ஒரு விரக்தி உதயநிதிக்கு வந்திருக்கு. அதாவது 2 பேரும் திட்டு பசங்க தான், ஆனா எனக்கு தெரியாம நீ தனியா திட்டு இருக்கியே நீ அப்படிங்கிறது உதயநிதிக்கு கோபம். இது இல்லாம பி.டி. அரசகுமார் அப்படிங்கிற தனியார் பள்ளிகளின் அந்த கூட்டமைப்புடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் இல்லையா, பள்ளி கல்வித்துறையில முக்கியமான நபரா இருந்தவர், உதயநிதிக்கு கீழே அசிஸ்டண்டா இருந்து வேலை பார்த்த நபர், எந்தெந்த ஸ்கூலுக்கு என்னென்ன பர்மிஷன் எல்லாத்துக்கும் அந்த நபர் இருந்தார் இல்லையா, அவர் இப்ப ஜெயில இருக்காருல்ல. ஸோ அவரு நிறைய முக்கியமான தகவலை நம்ம காவல்துறைக்கு கொடுத்துருக்காரு. அப்புறம் ஜெயில இருந்தா காவல்துறை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்னா உண்மையை சொல்லிதானே ஆகணும். அதாவது உதயநிதி நினைக்கிறத விட அதிகமா ஃப்ராடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும், இந்த விசாரணை என்ன பி.டி. அரசகுமார்ட்ட நடக்குது அப்படிங்கிற எல்லா தகவலும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த தகவலை சொல்லிட்டாருங்க, இதை மாதிரி அன்பில் மகேஷ் செஞ்சிருக்காருங்க அப்படின்னு உதயநிதிக்கு போன் போட்டு அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த விஷயமும் போனப்போ இவன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு உதயநிதி அவரை சந்திக்கவே இல்லையா. தர்மலிங்கம், அன்பில் பொய்யாமொழி, அன்பில் மகேஷ் அப்படின்னு தாத்தா அப்பா மகன்னு 3 பேரும் திமுகவுக்கு அப்படியே ரத்தமும் சதையுமா இருக்கிறவங்க, இவங்க எப்படிப்பா தாவேக்கா பக்கம் போவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். எனக்கும் வந்தது. பட் நாம வரலாறு எடுத்து படிச்சு பாக்குறப்போ என்ன சொல்லுது வரலாறு அப்படின்னா, அன்பில் தர்மலிங்கம் இருக்காருல்ல, அவர் தான் திமுக ஆட்சியில முதல்ல ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கினது. திமுக பெரிய ஊழல் செய்யறவங்க அப்படின்னு. அதாவது 1970 அந்த பீரியட்ல அண்ணா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கெடு வாய்ப்பா நம்ம கருணாநிதி முதலமைச்சர் ஆனார்ல, அந்த அமைச்சரவையில விவசாயத்துறை அமைச்சரா இருந்தவர் தான் நம்ம தர்மலிங்கம். ஸோ அவரு ஒரு கான்ட்ராக்ட்ல என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னா, இந்த பூச்சி மருந்தெல்லாம் அடிப்பாங்கல்ல விவசாய பயிர்களுக்கு, ஸோ அதுக்கு பெஸ்டிசைட்ஸ் அது தெளிக்கக்கூடிய
அதை வந்து விமானம் மூலம் தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து ஒரு பிளான் போட்டு அதுல ஸ்கேம் பண்றது, அந்த இவன்ட்ட கமிஷன் வாங்கிட்டு இவனுக்கு கொடுக்கறது இப்ப நடக்குது இல்ல, அதே மாதிரி 70லயே தர்மலிங்கம் செஞ்சிருக்காரு. இந்த திருட்டு வேலையில கருணாநிதிக்கும் அந்த ஸ்கேம்ல இருந்து பணம் போயிருக்கு. அது முதல் பெரிய குற்றச்சாட்டு. நம்ம சர்க்காரியா கமிஷன் எல்லாம் சொல்லுவோம்ல, இந்த கருணாநிதி வந்து சாக்கு எங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சக்கரை கட்டி வச்சிருந்த சாக்கு எங்கன்னு கேட்டதுக்கு கரையான் தின்னுட்டு போச்சுன்னு சொன்னாருன்னு சொல்லுவோம்ல. சோ அதே சர்க்காரியா கமிஷன் தான் இந்த வழக்கையும் அப்போ விசாரிச்சாங்க. பட் அந்த நேரத்துல கருணாநிதியும் மாட்டிக்கிட்டதுனால, கருணாநிதி பேரும் அதுல வந்ததுனால, கருணாநிதிக்கும் அன்பில் தர்மலிங்கத்துக்கும் இடையில அப்பவே ஒரு உரசல்லாம் இருந்து அன்பில் தர்மலிங்கத்தை கொஞ்சம் வெளியில கட்சி விட்டு நீக்கி வச்சு அதுக்கப்புறம் உள்ள கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய நெருக்கம்லாம் இருந்ததா அப்படின்னா கிடையாது. 3 தலைமுறையா இருக்காங்க. ஆனா அன்பில் பொய்யாமொழி அவர்களால எங்கேயாவது திமுக அமைச்சரவையில ஒரு அமைச்சரா அது மாதிரிலாம் ஆக முடிஞ்சதா அப்படின்னா கிடையாது. ஒரு முறை எம்எல்ஏ ஆனாங்க. இளைஞர் அணியில நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு ஒத்து ஊதிட்டு இருந்தாங்க. இப்படிதான் இருந்தாங்க. ஆனா நம்ம பொய்யாமொழி இருக்காரு இல்லையா, நம்ம அன்பில் மகேஷ் இருக்காரு இல்லையா, பொய்யாமொழிக்கு அப்புறம் பொய்யாமொழியோட மகன். ஸோ அவரு தான் உதயநிதி கூட ரொம்ப அப்படியே நெருக்கமாகி, உதயநிதி நானும் ரத்தம் சதை அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி ஸோ இந்த இடத்த வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா நின்னாரு. இதுல ஒரே ஒரு கூடுதல் தகவலை சொல்லிட்டு இதுக்குள்ள வரேன். என்ன அப்படின்னா, பொதுவா திமுக காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பா பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தா, இல்ல அப்பா வந்து இங்க அமைச்சர், ஒரு எக்ஸாம்பிள் அப்பா அமைச்சரா இருக்காரு அப்படின்னா மகனை இங்க வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள விடவே மாட்டாங்க. இது திமுக வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க துரைமுருகன் அமைச்சரா இருந்தாரா, அவருடைய மகன் கதிரானந்த இங்க விட மாட்டாங்க, நீ எம்பி ஆயிடு அங்க போயிடு. இங்க கே நேரு அமைச்சரா இருந்தாரா, அவருடைய மகன் அருண் நேர இங்க அமைச்சரா, இங்க லோக்கல் பாலிடிக்ஸ்ல விட மாட்டாங்க, நீ எம்பி ஆயிடு அங்க போயிடு. இங்க நம்ம பொன்முடி வந்து அமைச்சரா இருந்தாரா, அவருடைய மகன் கௌதம் சிகாமணிய இங்க லோக்கல் பாலிடிக்ஸ்குள்ள வராத அங்க போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுல விதிவிலக்கா இருந்துகிட்டு இருந்த ஒரு குடும்பம் தான் இந்த நம்ம அன்பில் மகேஷ் அவங்களுடைய குடும்பம். பட் அதுக்கு முக்கிய காரணம் நம்ம அன்பில் மகேஷுக்கும் உதயநிதிக்கும் இடையில இருந்த ஒரு நெருக்கம் தான். நம்ம நெருக்கம்னு சொல்றோம்ல, சோ இந்த நெருக்கத்துக்காக இவர் போக மாட்டாரு அப்படின்னு சொல்றோம்ல. ஆனா அதை இப்படி யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு முக்கியத்துவம் உதயநிதி கொடுத்தும் திமுக கொடுத்தும் இந்த ஆளு உதயநிதிக்கு தெரியாம திமுகவுக்கு தெரியாம இவ்வளவு ஃப்ராட் செஞ்சிருக்காரு அப்படின்னா உதயநிதிக்கு கோபம் வரும்ல. கெட்டவனா இருந்தாலும் திருட்டு பயலா இருந்தாலும் அவங்களும் கூட்டு திருடர்களா இருந்தாலும் கோபம் வரும்ல. சோ அந்த கோபம் உதயநிதிக்கு இருக்கிறதுனால உதயநிதி அன்பில் மகேஷ் என் கண்ணிலே காட்டாதீங்க அப்படின்னு வெறுத்து ஒதுக்குறதுனால இப்போ என்ன தாவேகா நடவடிக்கை எடுக்கிறாங்க, பள்ளி கல்வித்துறையில இவ்வளவு திருட்டு வேலை நடந்திருக்கு அப்படின்னு தாவேகா நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா உதயநிதிக்கு இருந்து சப்போர்ட் வருமா, இல்ல நம்ம எம்கே ஸ்டாலின் கிட்ட இருந்து சப்போர்ட் வருமா, திமுக கிட்ட இருந்து சப்போர்ட் வருமானா வராது. திமுக அன்பில் மகேஷ் அப்படியே கை கழுவி விட்ட மாதிரி விட்டுருவாங்க. சோ அப்படி இருக்கப்ப அன்பில் மகேஷ் வந்து தாவேகா பக்கம் போயிடலாம், நாம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இருக்காதுல. என்ன அரசியல்ல எல்லாம் சாதாரணப்பா அப்படிங்கிற மாதிரி தன்னை காப்பாத்திக்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கல்ல. சோ அந்த அடிப்படையில தான் அன்பில் மகேஷ் வந்து இப்ப தாவேக்காவுல இணைய ஒரு ஐடியாவில் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பட் தாவேக்காவை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போகும். ஏன்னா தாவேக்கா தான் நோண்டி எடுக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறையில இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. பட் அவரையே கூப்பிட்டு இங்க உட்கார வச்சாங்கன்னா அது தாவேக்காவுக்கும் பெரிய பிரச்சனையா போகும். பட் அன்பில் மகேஷ் ஆர்வம் காட்டார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம்.